ஹேங்க குக் வித் கோமாளி 6ல் வந்த மோல்சா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 1 கப், வெல்லம், பாதாம் பீஸ், தேங்காய். பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேங்காயும் நல்லா மிக்சியில் அரைச்சி தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை பாகு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது பச்சரிசி மாவு அதில் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. 15 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு கிடைக்கும். அடுத்தது உங்கள்கிட்ட இடியாப்பு புளியறது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் எடுக்கலாம். எங்கிட்ட அது இல்லைங்க. அதனால் ஓட்டைக்கரண்டியை எடுத்து அதில் இந்த மாவை வச்சு நல்லா புளியும் போது உங்களுக்கு சின்ன சின்ன புழு மாதிரி குட்டி குட்டியாக நிறையா விழுகுங்க. அது நல்லா சில் தண்ணியில் போட்டு வச்சு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கிளாஸில் ரைஸ் ட்ராப், நைட்டே ஊற வச்சு எடுத்த பாதாம் பிசின், வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்க அந்த சிரப்பை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஐஸ் க்யூபை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் மோல்சா ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.